இப்படியே சொல்றாரு அவரு. ரஷ்யா போரை நடத்துவதற்கு அமெரிக்கா கச்சா வாங்கி கொடுக்கக்கூடிய பணமே காரணம் அப்படின்றாரு. ட்ரம்ப் எப்படி தீர்மானிக்க முடியும்ன்ற நான். நம்முடைய தேவை இந்தியாவுக்கு தேவை, இந்தியாவுடைய தேவை யார் சீப்பா தராங்களோ டிஸ்கவுண்ட் தராங்களோ அதை வாங்கிட்டு போறோம். அப்புறம் இந்தியா வந்து என் நண்பர், அவர் நல்லா இருக்கணும், அவர் வாழ்க அப்படின்னு கூக்குரல் போட்டுட்டு இருந்ததுன்னா நீங்க விஸ்வகுருவா அடிமை குருவா? $62 பிரண்ட் கச்சா ரொம்ப சுத்தகரிப்பு பண்ண வேணாம். கிட்டத்தட்ட 4% விலை குறைஞ்சி $62 வந்துருச்சு சர்வதேச அளவில். இந்தியாவில் அதை பற்றி ஏதாவது மாற்றம் இருக்கா? $140 ஃபிக்ஸ் பண்ண அதே ரேட்டு தான் இன்றைக்கி வாங்கிட்டு இருக்காங்க. இந்த அடகுல 38% ஆஃப் கச்சா அங்கேருந்து வாங்குறோம் நல்ல டிஸ்கவுண்ட்டில். அதை தூக்கி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸுக்கிட்டையும் நர்வாராக்கிட்டையும் கொடுத்துட்றாங்க. அவங்க சுத்தகரிப்பு பண்ணி ஏற்றுமதி பண்ணுறாங்க, அதுக்கும் டேக்ஸ் கம்மி. இந்தியா வாங்குறதுனால தான் அங்கே போர் நடக்குது அப்படின்றத நிரூபிடம் வர சர்வதேச அளவில். அப்படி சொல்லணும்ல மோடி, சொல்லலை. அவர் எதுக்கு பயப்படுறாரு தெரியல. வணக்கம் தோழர்களே, ரோசஸ் செயலின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று மீண்டும் சொல்லியிருக்கின்றார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப், ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வருகிறது, அது விரைவில் நிறுத்தும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். சொல்லும் பொழுது இதுவரை நான் பேசுவது வரை, எதிர்ப்பது வரை, தன்னுடைய தேவையில் 38 விழுக்காடு கச்சாவை ரஷ்யாவிடமிருந்து தான் இந்தியா பெற்றுக்கொண்டு வந்தது. ஆனால் அவர்கள் இப்பொழுது மோர் ஆர் லெஸ் ஸ்டாப்டு இட்ஸ் ஆயில் பர்ச்சேஸ் ஃப்ரம் மாஸ்கோ என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இதில் இந்தியா இது எப்பொழுது சொல்றாருன்னா, அவர் விளாடிமிர் செலன்ஸ்கி உக்ரைனுடைய அதிபர் அவரோட பேச்சு சந்திச்ச நிலையில் ஒயிட் ஹவுஸ்ல இது அவர் இது பண்றாரு. ஆன் October 17 ட்ரம்ப் said India will not be buying oil from Russia. They have already de-escalated and they have more or less stopped. They are pulling back. They have bought about 13% of the oil and they won't be doing it anymore. இதுல ஒரு முக்கியமான ஒரு கருத்தை அவர் சொல்றாரு. இதை இந்தியா ஏற்கனவே மறுத்திருக்குது. அப்படின்னா நாங்க பண்ண மாட்டோம், எங்களுக்கு என்னன்னா பிராட் பேசிங் அண்ட் டைவர்சிஃபைங், நாங்க பல்வேறுபட்ட சோர்சஸ்ல இருந்துட்டு பல்வேறுபட்ட நாடுகளில் இருந்து நாங்க கச்சா எண்ணெயை எங்களுடைய நாட்டினுடைய தேவைக்கு, நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இஸ் வெரி எமினன்ட் அப்படி சொல்லி, எங்களுடைய தேச நலன் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நாங்கள் பல்வேறுபட்ட சோர்சஸ் கிடையாது எண்ணெய் கச்சா எண்ணெய் வாங்குறோம், அதை தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் இவங்க நேரடியாக பதில் சொல்ல மாட்டாங்க. ட்ரம்ப் சொன்னது தப்பு அப்படியெல்லாம் கிடையாது, யாருக்கிட்ட எண்ணெய் வாங்கணும் அப்படின்றது எங்களுடைய முடிவு தானே ஒழிய இதை யாரும் தீர்மானிக்க முடியாது அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ட்ரம்ப் சொல்லலாம், ஏன்னா அவர் பாஸ், நம்ம ஆளு விஸ்வகுரு, பாஸுக்கு தான் விஸ்வகுரு, அதனால இவர் சொல்ல மாட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ராட் பேஸ்ட் அண்ட் டைவர்சிஃபைடு, அதனால் பல சோர்ஸ்லேருந்து வாடுறோம், எங்களுக்கு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்லாம் இவங்க சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக அவர் சொல்கிறது என்னன்னா, ரஷ்யா கிட்ட இருந்துட்டு இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குறதுனால கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சுக்கிட்டு தான் உக்ரைனுக்கு எதிரான போரை ரஷ்யா நடத்துகிறது அப்படின்னு ட்ரம்ப் குற்றம் சாட்டுறாரு. இதை ஒன்று புட்டின் மறுத்திருக்கணும், இல்லை இந்தியா இதை வந்துட்டு சேலஞ்ச் பண்ணணும். நாங்கள் ரஷ்யா போர் நடத்துறதுக்காக அவங்க கிட்ட இருந்து எண்ணெயை வாங்குறோம், அது இவங்களோட மார்க்கெட் நெசசிட்டி, நாட்டினுடைய தேவை. யார் சீப்பாக கொடுக்குறாங்களோ அது என்ன சுச்சுவேஷனாக வேணாலும் இருக்கலாம், அங்கேருந்து நாங்கள் வாங்கிட்டு போகிறோம். நாங்கள் தான் ரஷ்யா புட்டினை வந்துட்டு போரை நடத்த சொன்னோமா? இல்லை எங்ககிட்ட பணம் இல்லைன்னா அவர்கிட்ட இருக்கிற மிசைல்லாம் வேலை செய்யாதா? என்ன அடிப்படையில் வந்துட்டு பேசுகிறாரு அவர் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பணும் இல்லையா? இந்தியா எடுப்பதில்ல. ஏதோ இந்தியா என்ன வாங்க கச்சா வாங்குறதுனால தான் அந்த போர் நடக்குதுன்றது எப்படியாப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு பாருங்க. இப்படியே சொல்றாரு அவரு, ரஷ்யா போரை நடத்துவதற்கு அமெரிக்கா கச்சா வாங்கி கொடுக்கக்கூடிய பணமே காரணம் அப்படின்றாரு. இதை கூட மறுக்கிறதுக்கு நம்ம கிட்ட தெம்போ திராணியோ அரசியல் நேர்மையோ கிடையாதா? ட்ரம்ப் எப்படி தீர்மானிக்க முடியும்ன்ற நான். அப்படி பார்த்தா எந்த ஒரு நாடும் சரி எப்படி தீர்மானிக்க முடியும்? நம்முடைய தேவை இந்தியாவுக்கு தேவை, இந்தியாவுடைய தேவை யார் சீப்பா தராங்களோ டிஸ்கவுண்ட் தராங்களோ அதை வாங்கிட்டு போறோம், அவ்வளவுதான். இதுல எதுக்கு நீ நிர்ணய சக்தியா கேட்கிறேன் நான். அதுவும் இந்தியாவினுடைய எது போகக்கூடிய H1 விசா ஹோல்டர்ஸ்க்கு கிட்டத்தட்ட $1,00,000 விசா ஃபீஸ் அப்படின்னு சொல்லி அழுத்துற. இன்னொரு பக்கத்துல இந்தியாவுடைய பொருட்களுக்கு 50% டேரிஃபை போட்டு அடிக்கிற நொறுக்கிறாரு. அப்புறம் இந்தியா வந்துட்டு என் நண்பர், அவர் நல்லா இருக்கணும், அவர் வாழ்க அப்படின்னு கூக்குரல் போட்டுட்டு இருந்ததுன்னா நீங்க விஸ்வகுருவா இல்லை அடிமை குருவா? கேள்வி கேட்க தோணுது இல்லை? அவமானமா இருக்கா இல்லையா? அது
எந்த அடிப்படையில் அவங்க சொல்றாங்க நம்ம வாங்குற இந்த கச்சானால தான் ரஷ்யாவுக்கு பணம் கிடைக்குது, அவங்க போர் நடத்துறாங்க அப்படின்னு எந்த அடிப்படையில் அவர் சொல்றாருன்ற ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க, அப்புறம் பார்க்கலாம். நீங்க கச்சா வாங்கி என்ன பண்ண போறீங்க? நரோராக்கும் ரிலையன்ஸ் அவங்க 2 பேரும் கொடுக்க போறீங்க. அதுல வரக்கூடிய லாபத்தை அவங்க தான் என்ஜாய் பண்றாங்க. இங்க மக்களுக்கு ஒன்றும் கிடையாது, ஒரு ஹேரும் கிடையாது. இங்க மக்களுக்கு ஏதாவது உண்டா? இப்ப கூட சொல்றேன், கச்சாவுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னம்னா $62 பிரண்ட் கச்சா, பிரண்ட் குரூடு, அதான் இருக்கிறதுலே வந்துட்டு ரொம்ப அதாவது ரொம்ப கம்மியான அந்த கண்டென்ட் உள்ளது, ரொம்ப சுத்தகரிப்பு பண்ண வேணாம். அப்படியாப்பட்ட அந்த கச்சாவே கிட்டத்தட்ட 4% விலை குறைஞ்சி $62 வந்துருச்சு சர்வதேச அளவுல. இந்தியாவில் அதை பத்தி ஏதாவது மாற்றம் இருக்கா? $140 ஃபிக்ஸ் பண்ண அதே ரேட்டு தான் இன்னைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. எவ்வளவோ போராடி பார்த்தோம், அடைச்சி அப்படின்ற மாதிரி விட்டுட்டோம். இன்ன வரைக்கும் நம்ம 100 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டுட்டு இருக்கிறோம், 94 ரூபாய்க்கு டீசலை போட்டுட்டு இருக்கிறோம். ஏதோ அர்த்தம் இருக்குதா பாருங்க. இந்த அடகுல 38% ஆஃப் கச்சா அங்கேருந்து வாங்குறோம் நல்ல டிஸ்கவுண்ட்ல, அதை தூக்கி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் கிட்டையும் நரோரா கிட்டையும் கொடுத்துட்றாங்க. அவங்க சுத்தகரிப்பு பண்ணி ஏற்றுமதி பண்றாங்க, அதுக்கும் டாக்ஸ் கம்மி. இதான் அமெரிக்காவில் வந்துட்டு இந்த மாதிரி ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய கச்சானால பலனடை வராங்க பிராமணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிவிட்டான். கார்பரேட்ஸ் அவர் பிராமணர்கள் அப்படின்றாரு அவரு. ஸோ பிராமன் பண்ணியா கும்பல் தான் வந்துட்டு இதை என்ஜாய் பண்ணுது, அது வேற விஷயம். அந்த சாப்டருக்கு நம்ம தேர்தல் நேரத்தில் வருவோம். இது வரைக்கும் கச்சா வந்துட்டு ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினதுனால இந்த இஷ்யூ செப்டம்பர் வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 14 பில்லியன் $1400 கோடி இந்தியாவுக்கு பலன். யாருக்கு போச்சு? மக்களுக்கு வந்துச்சா என்ன? அரசுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் குறைஞ்சது, தூக்கி அப்படியே பிரைவேட் கொடுத்துட்டாங்க. அவங்க சுத்தகரிப்பு பண்ணி ஏற்றுமதி பண்ணிட்டாங்க. பெட்ரோல் எக்ஸ்போர்ட், ஒன் ஆஃப் தி லீடிங் எக்ஸ்போர்ட் கண்ட்ரிஸ் பெட்ரோலுக்கு. ஏன்னா கச்சா அந்த சுத்தகரிப்பு பண்றது அப்படின்றது பெரிய என்விரான்மெண்டல் பொல்யூஷனை ஏற்படுத்துது அப்படின்றதுக்காக நிறைய நாடுகள் வந்துட்டு பெட்ரோலாவே இறக்குமதி பண்றான். இப்படி ஒரு ட்ரேட் இந்தியா பண்ணிட்டு இருக்குது. ஆனா இந்திய மக்களுக்கு ஃபுல்லா மிளகா அரைக்குது. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் புழுகுறாரு. ஒரு விஷயம் தெரியுது, இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா கச்சா வாங்குறதுனால வரக்கூடிய பணத்துல தான் ரஷ்யா போரை நடத்துது அப்படின்றதெல்லாம் தமாஷு. அப்ப ரஷ்யா ஆரம்பத்துல இது வந்துட்டு சாங்ஷன் பண்ணதுக்கு அப்புறம், அது பொருளாதார தடை விதித்துக்கு அப்புறம் தான் இந்தியா வாங்க ஆரம்பிச்சது. ஆனா போற எந்த நாட்டினுடைய இதை நம்பி ஆரம்பிச்சாரு புட்டின்? ஆயுத பலம், ஆதிக்க வெறி, அதுதான் ஆரம்பிக்கிறாரு. இப்போ உங்களுக்கு மட்டும் என்னது? இப்போ இஸ்ரேலை விட்டு கொலை பண்ண விட்டீங்களே காசால, அது மட்டும் என்னது வெறி இல்லையா? எல்லாம் அதே தான். அதான் இந்தியாவுடைய அயலூர் அமைச்சரோட டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படிலாம் சொன்னாரு. அப்புறம் அதுல அதே ஸ்டாண்ட் அவர் நிக்கலன்னு வச்சுங்க, அது வேற கதை. இந்தியா வாங்குறதுனால தான் அங்க போர் நடக்குது அப்படின்றத நிரூபிடம் வர சர்வதேச அளவுல அப்படி சொல்லணும்ல மோடி, சொல்லல. அவர் எதுக்கு பயப்படுறாரு தெரியல. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன அப்படின்னோம்னா, அங்கேதான் அந்த இவிஎம்க்கு சிப்ஸ் எல்லாம் அந்த அதை இயக்குகின்ற அந்த சிப் அங்கதான் வந்துட்டு மேனுஃபேக்சர் ஆகுது. ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று ஜப்பான். அதனால மோடி பயப்படுறாரு அப்படிதான் நாங்க கொள்ளணும். இல்ல அவர் வந்துட்டு அதானி அங்க இருக்கக்கூடிய வழக்கில் சிக்கிட்டு இருக்காரு, அவரை காப்பாத்துறதுக்காக அவர் சைலண்டா இருந்தார். இது ரெண்டு தான். இந்தியா ஒண்ணு அப்படியே தலை குனிஞ்சு வாழணுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அதுவும் இன்னைக்கு அமெரிக்கா வந்துட்டு சர்வதேச அளவில் செல்வாக்கு இழந்துகிட்ட வர நிலையில அதுகிட்ட தலை குனிஞ்சு வாழ வேண்டிய அவசியம் இந்தியாவுக்கு கிடையாது. எனவே பிரதமர் மோடி அவர்களே, நீங்க வெளில வந்து பேசுங்க. எங்க சீப்பா கிடைக்குதா கச்சா நாங்க வாங்குவேன், நான் வாங்குறதுனால தான் ரஷ்யா போர் நடத்துது அப்படின்னு சொல்றாரு. அது எப்படின்றத நிரூபிக்கட்டும், அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ள வரட்டும் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னா நீங்க சுயமரியாதை உள்ளவர்னு அர்த்தம், இல்லாட்டி சுயமரியாதை அற்றவர்னு அர்த்தம். மீண்டும் சந்திப்போம் தொடர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.